இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் இதயதுல்லா அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். வாழ்த்துக்கள். இப்பொழுது மத்திய அரசாங்கம் ஏற்று இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் மிகப்பெரிய சர்ச்சைகளை உண்டு பண்ணியிருக்கு. பல்வேறு அரசு எதிர்ப்புகளை மீறி இப்பொழுது அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும், மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது என்னன்னா, இதனால் இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதுல ஒரு சில ஷரத்துக்கள் சர்ச்சைக்குரியதா இருக்கு இல்லையா? முதல்ல இஸ்லாமியர்களுக்கு இதனால எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஒரு சில பேர் இஸ்லாமிய அமைப்புகள் சேர்ந்தவர்கள், ஒரு சில இஸ்லாமியர்களையே சேர்ந்தவர்கள் வக்பு வாரிய சொத்துக்களை அவர்கள் கை வச்சிருக்காங்க. அதை மீட்டு வக்பு வாரியத்தை கொடுக்கறதுக்கு அவர்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்றாங்க. நல்லது செய்கிறோம் என்பது பேரில் நல்லது செஞ்சா யாருமே எதிர்க்க மாட்டாங்க. நல்லதுங்கிற பேரில் அல்லது செஞ்சா யாருமே எதிர்ப்பாங்க. அதனால தான் இந்தியா முழுக்கும் பிஜேபி கொண்டு வந்த இந்த திருத்தத்தை எதிர்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிலரும் இதை எதிர்க்கிறார்கள். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும், திருத்தங்களை யாரும் மறுக்க மாட்டாங்க. ஆனால் திருத்தம் யார் கொண்டு வர்றா, எதற்காக கொண்டு வர்றாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த வக்குஃபு வாரியம் என்பது, வக்குஃபு என்பது என்னன்னு புரிஞ்சுக்கணும். வக்குஃப் என்பது ஒவ்வொரு ஊர்களிலும் கோயில்களுக்கு எப்படி நிலம் இருக்கோ அது மாதிரி அந்தந்த ஊரில் அவர்கள் மன்னர்கள் கொடுத்தார்கள். இதில் செல்வந்தர்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு பள்ளிவாசல், தர்கா, இது போன்ற விஷயங்களில் கொடுத்து இதில் வரக்கூடிய வருமானத்தை என்னென்ன காரியங்களுக்கு செலவு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் வக்ஃபு. அந்த வக்ஃபு கொடுத்தவரே நினைச்சாலும் திருப்பி அந்த லேண்டை திருப்பி வாங்க முடியாது. ஒன்ஸ் வக்ஃபு இறைவனுக்காக அது கொடுத்தாச்சு. இப்போ இந்த வக்ஃபு நிலங்கள் இந்தியா முழுவதும் பல்லாயிரம் வக்ஃபுகள்கிட்ட இருக்கு. வக்ஃபு போர்டுகிட்ட ஒரு நிலமும் இல்லை. ரொம்ப தவறா ஒரு பொய்ய உண்மை மாதிரி பிஜேபி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இந்தியாவில் 3வது பெரிய இடம் ரயில்வேக்கு பிறகு அதற்கு பிறகெல்லாம் வைத்திருக்கக்கூடியது 3வது இடம் வக்ஃபுன்னு சொன்னா ஹிந்து சகோதரர்கள் மத்தியில ஒரு இதை உருவாக்கணும். இல்ல, நீங்க இந்த வக்ஃபுக்கும் வக்ஃபு போர்டுக்கும் என்ன சொல்லிட்டு வரேன். ஆக வக்ஃபுகளுக்கு தான் அங்கங்கே 5 ஏக்கர், 3 ஏக்கர், 10 ஏக்கர், 100 ஏக்கர்னு நிலங்கள் இருக்கு, கொடுத்துருக்காங்க. இதை மேலாண்மை செய்வதுதான் வக்ஃபு போர்டு. அந்த வக்ஃபு போர்டு என்ன செய்யும்னா, இந்த வக்ஃபுகள் வரக்கூடிய வருமானத்திலிருந்து மேலாண்மை பண்ணுவதற்கு ஒரு 7% அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ வக்ஃபு போர்டு அந்த காசை வாங்கிட்டு செலவு பண்ணும். இது இல்லாமல் அந்தந்த அரசுகள் வக்ஃபு போர்டுக்கு ஒதுக்கும். இது ஒன்றிய அரசுக்கு கீழே வருது, மாநில அரசு கீழே வருது. மாநில அரசுக்கு அதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் எல்லா மாநிலங்கள்லையும். அப்போ அரசுக்கு சம்பந்தம் இல்லாததில் வக்ஃபு கிடையாது. அரசுடைய சம்பந்தப்பட்டது, ரெவென்யூ சம்பந்தப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது, நீதித்துறைக்கும் கீழே உள்ளது. அது ஏதோ தனியா இருக்க மாதிரி கிடையாது. வக்ஃபு போர்டு என்பது மேலாண்மை பண்ணுவது. முடிஞ்சு வச்சா. இப்ப இந்த வக்ஃபு நிலங்கள் உண்மையா பார்த்தா இந்தியா முழுக்க அது 1%, 1% கூட கிடையாது. முஸ்லிம்கள் இன்னைக்கு இந்தியாவில் 15 to 18 விழுக்காடு இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலம் அவர் கண்ணை உறுத்துற மாதிரி மக்கள்கிட்ட காமிக்கிறாங்க. இல்ல, இந்த வக்ஃபு நீங்க சொன்ன நிலம் இருக்கு இல்லையா, இது இஸ்லாமியர்கள் மட்டும் அளிக்கிறாங்களா, இஸ்லாமியர்களை தவிர மற்ற மதத்தினரும் கொடுக்கிறாங்க? இஸ்லாமிய இது ஒரு திருத்த சட்டம் இதுக்கு முன்பு வந்தது இல்லையா? இப்ப ஒன்றிய அரசாங்கம் இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது செய்தா இல்லையா? செய்து இல்லையா? மாநில அரசு இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது நோம்பு கஞ்சின்னு வந்தா நாங்க அரிசி கொடுக்கணும்னு சொல்ல. இது மாதிரி முஸ்லீம்களுக்கு அந்த காலத்துல சில மன்னர்கள் கொடுத்திருக்கான். இப்ப நடைமுறையில கேக்குறேன். இப்ப நடைமுறையில கிடையாது. இல்ல கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ மற்றவர்களும் கொடுக்கறாங்க, கொடுக்கலாம், கொடுக்க மாட்டாங்க. இல்ல கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம், யாருனாலும் கொடுக்கலாம். இந்தியா முழுவதும் பல்வேறு இஸ்லாமிய நிலங்கள் இவங்க இந்த வக்ஃபுக்கு இந்துக்களும் கொடுத்திருக்காங்க. கொடுக்கலாம், யாரும் கொடுக்கறது இல்ல. முஸ்லீமே கொடுக்கறது இல்ல. இப்ப இருக்கக்கூடிய வக்ஃபு நிலங்கள் எல்லாம் ஏற்கனவே உள்ளவர்கள் கொடுத்தது. இப்ப தர்ம சிந்தனை மிக குறைவு. இப்ப என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு மக்கள் அந்தந்த ஊர்ல ஒரு பள்ளியாசை கட்டிக்குவோம்,
அது வக்குப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் கட்டிக்குவோம்பாங்க. அந்தந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு மதரசா கட்டிக்குவோம், அதுக்கு நம்ம பணத்தை கொடுப்போம் தான் இன்னைக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு வக்குப்பு செய்கிறோன்னு சொல்லி யாரும் தங்கள் நிலத்தை கொடுக்கறது இல்லை. இதுதான் உண்மை. இதற்கு முன்பு கொடுத்த அந்த நிலங்களை அது நாம் இந்து அரசர்கள் அன்னைக்கு முஸ்லீம்கள் அவங்களுக்கு இப்போ ராஜராஜ சோழனுக்கு உலகம் முழுக்கும் படையை கொண்டு போனதுக்கு காரணம் முஸ்லீம்கள். அன்னைக்கு முஸ்லீம்கள் மட்டும்தான் வெளி நாடுகளோட தொடர்பில் இருந்தாங்க. சவுதி இங்கே வருவாங்க, அதே மாதிரி கிரேக்கத்திலிருந்து இங்கே வருவாங்க. இஸ்லாமியர்கள் அதாவது 1900-700 இஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துடுது. வடநாட்டுக்கு முன்னே இஸ்லாம் வந்துடுது. சூஃபிகள் சொல்றவங்க இஸ்லாத்தை கொண்டு வந்துடுறாங்க. அவர்கள் மன்னர்களை பார்க்குறாங்க. அந்த சூஃபிகள் மூலமா எவ்வளவோ அவங்க வைத்தியராக இருப்பாங்க. பல மன்னர்களை குணப்படுத்தியிருக்காங்க. எப்படி இந்து மன்னர்களை நாயன்மார்கள் குணப்படுத்தியிருக்காங்க, ஞான சம்பந்தர் அவங்கெல்லாம் குணப்படுத்துற மாதிரி. அப்ப அந்த ஒரு நீங்க வடநாட்டுக்கு முன்பே தென்னாட்டுக்கு வந்துட்டு சொன்னீங்க இல்லையா? வடநாட்டில் இதற்கு முன்பாக வந்த முகலாயர்கள் யார்? அது முகலாயர்கள் லேட்டர் பீரியட் 1500 காலகட்டங்களில் முகலாயர்கள். அதுக்கு முன்னால அந்த பகுதியில் ஆப்கானிஸ்தான்ல இருந்த முஸ்லீம் மன்னர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. கோரி முகமது, கஜினி முகமது யார் இங்க ஆட்சி அமைக்கல, வருவாங்க, இந்த மக்களோட இருந்துட்டு இங்க சண்டை போட்டுட்டு அந்த சண்டை பொருள் எடுத்துட்டு போவாங்க. இப்படித்தான் இருந்தாங்க. இந்த நாட்டில் ஆளுங்கிறது அதுக்கு பிறகு வந்த டெல்லி சுல்தான்கள். அந்த டெல்லி சுல்தான்கள் ஆட்சி புரிஞ்சாங்க. அதுக்கு டெல்லி சுல்தான் தான் கடைசி இல்ல இதுக்கு பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்பால சுல்தான் தானே கடைசி. சொல்றதை கேட்டா தான் உங்களுக்கு முழு விவரம் கேட்கற தப்பு இல்லை. டெல்லி சுல்தான்கள் அதற்கு பிறகுதான் முகலாயர்கள். டெல்லி சுல்தானா எல்லாருக்கும் சுல்தான் தான் சொல்றது. அப்ப அலாவுதீன் கில்ஜி இப்படி இருந்தவங்க. அதற்கு பிறகு பாபர் வர்ற காலத்துல தான் முகலாயர்களுடைய டைனாசிட்டி வருது. இதுதான் 1500க்கு மேல உள்ள விஷயம். இது ஒரு போராட்டம். அதுக்கு முன்னையே கிபி 1000 வந்துருச்சு. 800க்கு மேல நம்முடைய காசிம் என்பவர் குஜராத்துக்கு வந்துட்டார் 1000க்கு முன்னாடியே. ஆனா இஸ்லாம் கிபி 600-700 தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. தென்பகுதிக்கு எப்படி வந்துச்சு? சூஃபிகள் மூலமா வந்துச்சு. சவுதி அதாவது அரேபியாவில இருந்து தமிழர்களுக்கு வணிகம் பல்லாயிரம் வருஷமா இருக்கு. அந்த வணிகர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தான். 1400 வருஷத்துக்கு முன்ன முகமது நபி வந்த பிறகு இந்த இஸ்லாம் வருது. அந்த இஸ்லாத்துல அன்றைக்கு ஏற்றுக்கொண்ட அந்த அரபிகள் வியாபார நோக்கில் இங்க வந்தாங்க. அப்பவே வந்துட்டாங்க. சேரமான் பெருமான் என்று ஒரு ஆட்சியாளர் கேரளாவில் இருந்தார். முதல்ல கேரளாவில் தான் வருவாங்க. அந்த ஆட்சியாளர் நபிகள் நாயகத்தை கேள்விப்பட்டு அவர் பார்க்கறதுக்கு போயிடுறாரு. எங்க போயிடுறாரு? நபிகள் காலம் வாழ்ந்த காலத்திலே போற இடத்துல இன்றைய யமன் சொல்றோம் இல்லையா, மஸ்கட், அந்த பகுதியில போய் அவர் இறந்துடுறாரு. பார்த்துட்டு இறந்தாரா அல்ல தெரியா? இப்ப எவ்வளவு பெரிய காலம். நபிகள் நாயகம் வந்த காலத்திலேயே அப்ப அவருடைய பின்பற்றியவர்கள் எல்லாம் இங்கே இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. முதல் பள்ளிவாசல் எங்கே இருக்குன்னு சொன்னா கேரளாவில் இருக்கு. இது வரலாறு. அப்படியே தமிழ்நாடு வந்துருது. எப்படி வருது? சூஃபி வைத்தியர்கள், அதே மாதிரி நபிகள் நாயகத்தின் பிறகு வந்த அவுலியாக்கள், வலிமார்கள் சொல்லுவாங்க, இவங்க மூலமா இஸ்லாம் வருது. அப்பவே ராஜராஜ சோழன் காலம் 1900 அவர்களுக்கு முஸ்லீம் படை வீரர்கள் தான், கப்பல் படை வீரர்கள் தான். கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான்னு சொல்றோம் இல்லையா, அந்த கடாரம் என்பது மலேசியா, இந்தோனேஷியா, இப்படி தாய்லாந்து, இந்த பகுதிகளுக்கு கப்பல் படை வீரர்களாக இருந்து கூட்டிட்டு போனவங்க ராஜராஜ சோழனை, ராஜேந்திர சோழனை கூட்டிட்டு போனவங்க முஸ்லீம்கள். அதனால முஸ்லீம்கள் இங்க மந்திரி சபை பொறுப்புலையும் இருந்தாங்க ராஜராஜ சோழன். அந்த காலகட்டத்தில் அப்ப என்ன செய்வாங்க? அவங்களுக்குன்னு கொஞ்சம் கொடுப்பாங்க. எப்படி பிராமணர்களுக்கு கொடுக்குறாங்க, சதுர்வேதி மங்கலம், எப்படி பிற தளபதிகளுக்கு கொடுத்தாங்க, அமைச்சர்களுக்கு கொடுத்தாங்க, அது மாதிரி கொடுத்த இடங்களும் உண்டு. இப்படித்தான் திருச்சியில உள்ள இடம் இருக்கு பார்த்தீங்களா, 1000 ஆண்டுகளுக்கு முன்னவே கோயில்கள் அந்த நேரத்தில் கட்டுறதுக்கு முன்னவே அன்னைக்கு இதுல திருச்சியில இருக்கும் ஒரு அவுலியாவுக்கு அவங்களுக்கும் குந்தவை நாச்சியாருக்கும் ஒரு குரு சிஷ்ய உறவு இருந்துச்சு. அந்த குந்தவை நாச்சியார் தான் அவருக்கு நிறைய அவங்களும் கொடுத்துருக்காங்க. இப்படி
பல பல்வேறு சொத்துக்கள் அப்படி வந்தது. அது கொஞ்சம் மன்னர்கள்ங்கிறவங்க எவ்வளவு இருந்திருக்காங்க, கம்மிதான். அதற்கு பிறகு முஸ்லீம்கள் செல்வந்தர்கள் தங்களுடைய பொருளை வாரிசு இல்லைன்னா ஆண்டவனுக்காக எழுதி வைப்போம், வாரிசு இருந்தா ஒரு பங்கு அவங்களுக்கு எழுதிட்டு இன்னொரு பங்கை இவங்களுக்கு எழுதி வைப்போம், இப்படித்தான் வக்குஃபுகள் உருவாகுது. இந்த வக்குஃபு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலமா இருக்கலாம், அதை மேலாண்மை செய்வதுதான் வக்குஃப் போர்டு. ஒருத்தர் கையில லட்சக்கணக்கில் இருக்கா, ஆயிரக்கணக்கில் இல்ல, 50, 100, 2 ஏக்கர் 3 ஏக்கர் இப்படி. ஆக்கிரமிப்பு எதுவும் இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, ஆக்கிரமிப்பு இல்ல. இல்லைன்னா உங்களுக்கு பட்டா இதுல வராது. ஆக்கிரமிப்பு இருந்து அங்கே ஆக்கிரமிப்புன்னு வரும். இது ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்ல அந்த காலங்கள்ல இருந்தே தொடர்ந்து வர்றதுதான். 1000 வருஷத்துக்கு முன்னே இருந்தா அப்ப எவ்வளவு ரெக்கார்டு வந்திருக்கணும். அதனால இதுதான் வக்குஃப் போர்டுக்கும் வக்குஃப் லேண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பிஜேபி என்ன செய்யுது, மக்கள் மத்தியில ஒரு உறுத்தலை காமிக்கிறதுக்காக வேண்டி வக்குஃப் போர்டுக்கு உள்ள லேண்ட் இருக்குன்னு காமிக்குது. ஆக இது ஒரு பொய். நம்பர் 1, வக்குஃப் போர்டுக்கு எப்படி திருப்பதி கோயிலுக்கு வைணவர்கள், பழனி கோயிலுக்கு சைவர்கள், காஞ்சி மடத்துக்கு பிராமணர்கள்ல உயர் சாதி பிராமணர்கள், இப்படி ஒவ்வொரு மடத்துக்கும் சொத்துக்கள் இருக்கிற மாதிரி நம்முடைய வக்குஃப் வாரியத்துக்கு நிலம் இருக்கு. ஆக இந்த நிலத்தை வந்து ஒரு ஆதீனத்துக்கு கீழே ஒரு 1000 ஏக்கர் இருக்கலாம். ஆனா அந்தந்த ஊர்ல உள்ளவங்க குத்தகை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட இவங்க வசூல் பண்ணுவாங்க. இதாவது ஓரளவுக்கு நேரடியா வசூல் பண்ணக்கூடிய. இது அப்படி இல்லை. அந்தந்த ஊர்ல வரக்கூடிய வருமானத்துல பள்ளிவாசலோ தர்காவுக்கு விளக்கரிக்கணும், மணி அடிக்கணும், உணவு கொடுக்கணும், இப்படிலாம் அவங்க போகும்போது எழுதி கொடுத்துருவாங்க, என் லேண்டை வந்து இதுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லி. அந்த வக்குஃபுலே 2 வக்குஃப் இருக்கு. ஒரு வக்குஃபு நேரடியாக வக்குஃப் போர்டு கண்ட்ரோலுக்கு வரக்கூடியது. இப்போ பள்ளிவாசல் இருக்கு, நேரடி கண்ட்ரோல். இன்னொரு வக்குஃபு வக்குஃபே அவுலாது. அந்த வக்குஃப் செஞ்சவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, சும்மா கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கும்போது இதை எங்க குடும்ப பிரதிநிதிகள் இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப எங்க குடும்ப பிரதிநிதிகள் அவங்க வக்குஃப் அவுலா, இன்னைக்கு அவங்க தான் பார்ப்பாங்க, அவங்க தான் கடை கட்டுவாங்க, அவங்க தான் வாடகைக்கு விடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க வாங்கிட்டு ஒரு 7% வக்குஃப் போர்டு கொடுப்பாங்க. இவர்கள் ஏதாவது பிரச்சனை வந்தா, சண்டை சச்சரவு வந்தா வக்குஃப் போர்டு அதை தீர்த்து வைக்கும். அதையும் தாண்டி வக்குஃப் போர்டு சொன்னதை கேட்கல அப்படின்னு வந்தா அது நீதிமன்றத்துக்கு போகும், உயர் நீதிமன்றத்துக்கு போகும், உச்ச நீதிமன்றத்துக்கு போகும், கீழமை நீதிமன்றங்களுக்கு போகும். இதுதான் வக்குஃப் போர்டு. இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு இந்த வக்குஃப் போர்டுக்கு சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு புறம். 2வது ஒரு கேள்வி, இந்த நிலங்கள்ல வந்து கோயில்கள் இருக்கு, அன்னைக்கே அனுமதிச்சுட்டாங்க. என்னைக்கு திருச்செந்துறை கிராமத்துல ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா, அந்த பிரச்சனையில வந்து அந்த கோவில் நிலங்கள் வந்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதற்கப்புறம் அதான் சொல்ல வர்றேன். காலாகாலத்துல எப்படி முஸ்லீம்கள் நிலத்துல வந்து கோயில் இடங்கள் இருக்கோ கொடுத்துருக்காங்க. நவாபு குளம் கொடுத்தாரு. எங்க கொடுத்தாரு? கபாலீஸ்வரர் குளம். இன்னைக்கு அவரை கூப்பிட்டு தான் மரியாதை பண்றாங்க. அவர் எதுவும் வசூல் பண்றது இல்லை. திருவட்டீஸ்வரன் கோயில், அந்த கோயிலுக்கு நவாபுகள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் அது சிட்டிக்குள்ளே இருக்கு, திருவல்லிக்கேணிலே இருக்கு. இப்படி சேது மன்னர்கள் அவங்க இருக்கும்போது சேது மன்னர்களுக்கு தலைமை அமைச்சராக இருந்தவர் சீதக்காதி. அப்ப கீழக்கரையில் அங்கே ஏர்வாடியில முஸ்லிம்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அங்கங்கே உள்ள விஷயங்கள். இப்ப இந்த வக்ஃப் போர்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு நிர்வாகங்கிறது முறைப்படி இருக்கு. 1923 வெள்ளையர்கள் நியாயமா ஆட்சி நடத்தினாங்க. இந்தியர்களுக்கு எதிராக நடத்தினது ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டம், பிரிட்டிஷ் நீதி அலகு, பிரெஞ்சு வீதி அலகு, பாண்டிச்சேரியில் போய் பார்த்தா வீதியை பார்க்கலாம். அந்த நீதி பிரகாரம் அவங்க ஒழுங்கா நடந்துக்கிட்டாங்க. முஸ்லீம்களை கேட்டு என்ன வேணுமோ திருத்தம் பண்ணிக்கிட்டாங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நம்முடைய அரசாங்கம் வந்து 1952-53 சட்ட திருத்தம் பண்ணாங்க. எப்படி செஞ்சாங்க? முஸ்லீம்களை கூப்பிட்டு கேட்டு இதை எப்படி திருத்தம் பண்ணா உங்களுக்கு நல்லது, இது உங்க இடம் உங்களுக்கு நல்லது, அதை ஏத்துக்கிட்டாங்க, திருத்தம் பண்ணாங்க. அதற்கு பிறகு 1995 இருந்த அரசாங்கம், அன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் தான், சில திருத்தம் அப்பப்போ வந்து சில பிரச்சனைகள் வரும். இந்த லேண்டுக்கு குத்தகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த லேண்டை அபகரிக்கிறாங்க, இதுக்கு என்ன செய்யறது? அப்போ அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். அப்பவும் அரசாங்கம் தான் முடிவு எடுத்துச்சு, சட்ட திருத்தம் பண்ணுச்சு.
2013 காங்கிரஸ் அரசாங்கம் மீண்டும் சட்ட திருத்தம் பண்ணுச்சு. திருத்தத்தை யார் எதுக்கல? ஏன் எதுக்கல? முஸ்லீம் இடத்த முஸ்லீம்கள் நீங்களே பார்த்து நடந்துக்கங்கன்னு சொன்னதுனால யாரும் எதுக்கல. ஆனா இன்றைய அரசாங்கம் முஸ்லீம் அல்லாதவர்களும் அதுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு தீய நோக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அது எந்த அளவுக்கு தீய நோக்கம்னா, நாளைக்கு இதே ஒரு சூழ்நிலை வேறு அரசாங்கம் வந்தா மதுரை கோயிலுக்கோ தஞ்சாவூர் கோயிலுக்கோ முஸ்லீமை போடணும்னு ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்து செஞ்சா ஏத்துக்க முடியுமா? அதையும் நம்ம ஏத்துக்க முடியாது. நீங்க பழனி கோயிலையோ திருப்பதி கோயிலையோ முஸ்லீம்களும் ஒரு உறுப்பினரா இருக்கணும், 2 உறுப்பினரா ஏத்துக்க முடியுமா? சபரிமலையில ஏத்துக்க முடியுமா? இல்ல, அதுக்குதான் ஒரு காரணம் சொல்றாங்க. நிலம் வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் அளிக்கல, பல்வேறு மதத்தினரும் எல்லாருமே அடிச்சிருக்காங்க. அதனால இஸ்லாமியர் இல்லாத 2 பேர் இருந்தால் என்ன அப்படின்ற ஒரு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கு தான் நான் கேட்டேன். அதுக்கு தான் ஒரு பதில் சொல்றேன். முஸ்லீம்கள் கொடுத்தது கபாலீஸ்வரருக்கு கோயிலுக்கு கொடுத்ததுனால முஸ்லீம்கள் அதுல வந்து ட்ரஸ்டியா இருக்க முடியும்னு கேட்க முடியுமா? திருவட்டீஸ்வரன் கோயில்ல நவாபுகள் கொடுத்ததுனால முஸ்லீம்கள் கொடுத்தனால அதுல இன்னைக்கு முஸ்லீம்கள் வரணும்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல வந்து இந்துக்களுக்கு முஸ்லீம்கள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, நவாபுகள் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்ப இந்த வைஸ் வெர்சா இதை கேட்டா அதை கேட்பாங்க. இது வேணும். இதுல இன்னொன்று, அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய இடங்கள்ல மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பேசி சரி செய்யலாம். பிரச்சனை வந்தா தானே மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் இல்லைன்னு யார் சொன்னா? ஏற்கனவே அதிகாரம் இருக்குல்ல. ஆமா, இப்ப திருச்செந்தூரில் மாவட்ட ஆட்சியர் தானே தீர்த்து வச்சிருக்காங்க. அதான் தீர்த்து வைக்க யார் வரலாம்? அவங்க தான் தலைவர்னு வரும்போது தான் பிரச்சனை வரும். தீர்த்து வைக்கிறதுக்கு யார் வரலாம்? ஜுடிஷியரி என்ன செய்யும்? ஒரு நீதிபதி இந்த வக்ஃப் லேண்டுக்கு நான் இது தீர்ப்பு கொடுத்தேன், அதில் பாதி லேண்ட் எனக்கு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. தீர்ப்பு தான் கொடுக்க முடியும். அங்கேருந்து முஸ்லீம் மட்டுமா இருக்காங்க? எல்லாரும் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு பிரச்சனை, நில பிரச்சனை போச்சுன்னா மாவட்ட ஆட்சியர் என்ன செய்வாரு? ரெவன்யூவுக்கு அனுப்பிச்சுடுவாரு. ரெவன்யூ தான் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு பிரச்சனை வந்தா தான் மாவட்ட. அது இன்னைக்கு இருக்கத்தானே செய்யுது. புதுசா நீங்க ஏன் அதை கொண்டு வர்றீங்க? யாரோ ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்தவரை போய் நீங்க ஒரு பள்ளிவாசலுக்கு தலைவராக ஆக்குறீங்க, தர்காவுக்கு தலைவராக ஆக்குறீங்கன்னா பிரச்சனை வருமா? வராது. தலைவராக்குறது சொல்லலையே அவங்க. பிரச்சனைகளை அவர்களிடம் மேலாண்மை அர்த்தம். அதுக்கு பேரு அந்த மேலாண்மை யாரு பண்ண? மேலாண்மை நாளைக்கு தலைவரா மாறும் அப்படின்றீங்க. அது வந்து ஏற்கனவே மேலாண்மைன்னு ஒண்ணு இருக்கு, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்து இருக்கு. அதையே நீங்க வந்து புதுசா போய் ஏற்கனவே இருக்கிறதுல திருத்தம் யார் கேட்டுக்கணும்? வக்ஃபு போர்டோ முஸ்லீம்களோ பாஜக அரசை பார்த்து திருத்தம் கொடுங்க, எங்க இருக்க ஒரு 2 இந்துக்களை போடுங்க, அப்பதான் நான் எங்க இது நல்லா இருக்குன்னு கேட்டுக்கணும். இஸ்லாமிய பெண்களுக்கு அதுல பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஷரத்து இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் பொய். ஏற்கனவே இஸ்லாமிய பெண்கள் பல வக்ஃப் போர்டுகள்ல இருக்காங்க. இது வந்து இப்படி ஏமாத்துறது. முத்தலாக்கு பிரச்சனை எப்படி ஏமாத்துனாங்களோ பெண்களை, நாங்கள் முஸ்லீம்களுக்கு நிறையா செய்யணும்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் செய்யலை. அதை பற்றி கவலையே படலை முஸ்லீம்கள். நீ என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் கவலைப்படல. என்ன நடந்துச்சு? முஸ்லீம் பெண்களும் ஆண்களும் பாஜகவை எதிர்த்து ஓட்டு போட்டதுனால தான் இன்னைக்கு 80 இடத்துல இருக்கக்கூடிய யூபியில வெறும் 33 இடத்துக்கு வந்தாங்க. அப்ப பல மாநிலங்கள் இன்னைக்கு ஒரு பின்னடைவுக்கு காரணமே சிறுபான்மை மக்கள் முழுமையாக எதிராக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அது ஒரு அரசியல் கட்சி நினைச்சாங்க பிஜேபி வடநாட்டில். இல்ல, இது முஸ்லீம்களை கருவறுக்குது, முஸ்லீம்களுக்கு சீட்டே கொடுக்கல, யூபியில 25 முஸ்லீம்கள் வெல்ல வேண்டிய ஒரு இடத்துல ஒரு சீட்டு கூட கொடுக்கல, அப்ப இந்த கட்சி முஸ்லீம் விரோத கட்சி அப்படிங்கிற எண்ணம் வந்து உருவாயிருச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்படி போர்வையில போறாங்க, முஸ்லீமுக்கு நல்லது செய்யணுங்கிற போர்வையில போறாங்க. இது உண்மை அல்ல. இது அவங்க வந்து வேணும்னா என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசியல் கட்சிகள்கிட்ட இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். எப்படி புதிய கல்விக் கொள்கை எப்படி நீங்க பண்ணீங்க? இப்போ இதுக்கு வந்து என்ன செய்யறீங்க? பொது சிவில் சட்டத்துக்கு வெளியில இது கேட்குறீங்க, அது மாதிரி கேட்டுக்கணும். 2வது, முஸ்லீம் தலைவர்களை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு கேட்டுக்கணும். காங்கிரஸ் ஏற்கனவே கேட்ட மாதிரி, வெள்ளையர்கள் கேட்ட மாதிரி கேட்டுக்கணும். இந்த மாதிரி எதுவுமே கேட்காம தன்னிச்சையாக ஆணவம் அகங்காரத்தோடு நாங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கோம் சொல்லி இந்து மக்கள்ல ஒரு சிலர் வந்து முஸ்லீம்கள் விரோதமா இருப்பாங்க, பெரும்பாலானவர்கள் முஸ்லீம் ஆதரவா இருப்பாங்க. அந்த விரோதமா இருக்கவங்களை இன்னும் பலப்படுத்துவதற்கு, தன் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி உயர் சாதியில பலர் இன்னைக்கு பாஜகவால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். RSS வகுப்பை சார்ந்த சாதியினர் மட்டும்தான் இன்னைக்கு 100க்கு 90 பேர்ல, அதாவது 90 பேர்ல 3 பேர் தான் பிற்படுத்தப்பட்ட இந்துவா இருக்காங்க. மீதி எல்லாருமே ஒரே சாதியை சார்ந்தவர்கள் அங்க இருக்காங்க. மத்திய அரசாங்கத்துல
அது வெளியுறவுத்துறையா இருக்கட்டும், நீதித்துறையா இருக்கட்டும், இதுல நிதித்துறையா இருக்கட்டும், எல்லா துறையிலையும் நீதித்துறை எல்லா துறையிலையும் யாரை வச்சிருக்காங்கன்னா பெரும்பாலான இந்துக்கள் இல்லை, ஒரு சாதியை சார்ந்த இந்துக்கள் வச்சிருக்காங்க. இப்ப 90 விழுக்காடு, ஒரு சின்ன உதாரணம், மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டுங்கிறது இந்து பெனிஃபிட் ஃபண்டு. அப்ப ஹிந்து பெனிஃபிட் ஃபண்டுனா இந்துக்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய பாஜக தமிழ்நாடு தலைவர் அதை பல்லா கோடியை கொள்ளையடித்த ஒருவருக்கு ஆதரவாக வக்காலத்து வாங்குறாரு. இது அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் எங்க மேல தவறா போய் சொல்லுது. இது செய்வது நீதித்துறை, வழக்கு விசாரணை சிபிஐக்கு கூட போகலாம். அப்ப இந்து பெரும்பான்மை மக்களை காப்பாத்தாம ஒரு சிலரை கார்பரேட், இப்ப அம்பானிக்கு வந்து வங்காளதேசத்துல அவருக்கு வந்து மின்சாரம் இல்லைங்கன்னா அம்பானில அதானிக்கு உடனடியா என்ன பண்றாங்க, அந்த மின்சாரத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் தலையில சுமத்த பாக்குறாங்க. ஒரு பங்கு விலைக்கு வாங்கிய அதானி 3 பங்கு விலைக்கு இன்னைக்கு மாநிலங்களுக்கு விற்கிறாரு. அதனால நாம 5 ரூபாய் கட்ட வேண்டிய யூனிட்டை 8 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கட்டிட்டு இருக்கோம். என்ன காரணம்? இப்படி கார்பரேட்டுகளுக்கும் உயர் சாதிகளுக்கும் தான் இன்னைக்கு பாஜக ஆதரவா இருக்குனாலதான் பெரும்பாலான இந்துக்களும் இன்னைக்கு தோற்கடிச்சிருக்காங்க. யார? பாஜகவை. எதுக்கு சொல்ல வரேன்னா, பாஜக எப்படி இந்துக்களை ஏமாற்றுகிறார்களோ பெரும்பான்மை இந்துக்களே, அதே மாதிரி முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு ஜனாதிபதி பதவியை பேருக்கு அடையாளமா கொடுத்துட்டு அவர்களுக்கு வர வேண்டிய அந்த கல்வியில கொடுக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப் கொடுக்கல. இப்ப சச்சார் கமிட்டியை ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த அரசு 10 வருஷமா போட்டுட்டு அதே ஒரு பொய் சொல்லுது. இது சச்சார் கமிட்டி இருக்கு, சச்சார் கமிட்டி கொடுத்ததுக்கு எதிராக தான் அவங்க நடக்கிறாங்க. இப்ப நீங்க ஓவராலா பார்க்கும் பொழுது இந்த அரசு என்பது இந்தியர்களுக்கான அரசு அல்ல, ஒரு RSS வகுப்பினர் வந்து மட்டும் வாழணுங்கிறதுக்கான ஒரு அரசு என்று இன்னைக்கு நாளுக்கு நாள் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. குஜராத்தில் இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு மட்டும் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருப்பது இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக விரோதமா 370 இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லித்தான் தேர்தல் நடத்துறாங்க. அத 93 சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய் டெரிட்டரியா, யூனியன் டெரிட்டரி ஆகியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஆணவ அகங்காரம் கோர்ட்ல இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு CAN ஆணவமா கொண்டு வந்தாங்க, என்ன ஆச்சு? அதுவும் டைல்யூட் ஆயிருக்கு. விவசாயிகளுக்கு எதிராக இந்தியாவில் பெரும்பாலான விவசாயிகள் அவங்களுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க? இதே வேலையை செஞ்சாங்க, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. பெண்களுக்கு நாங்க வந்து 33% தரோம்னு சொல்லி ஏமாத்துனாங்க, சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த சட்டத்தை நிறைவேற்றுறது இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு முதல்ல இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் செய்ய வேண்டிய பெண்கள் சட்டத்தை கொண்டு வந்துடணும், ஜாதிகள் கணக்கெடுத்து அந்த ஜாதி மூலமா இந்துக்களுக்கு நீதியை கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும், அந்த சட்டத்தை கொண்டு வரணும். விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு பணம் கொடுக்குற சட்டத்தை கொண்டு வரணும். இப்படி இந்திய மக்களுக்கு திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய பாஜக வேண்டுமென்று ஓட்டுக்களை வாங்குவதற்காக வேண்டி முஸ்லிம்களுக்கு விரோதமாக இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இதுல நல்ல திருத்தம் இருந்தால் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றோம். நல்ல நீங்க பெண்களுக்கு சட்டமா கொண்டு வரணுமா? நாங்க ஏற்கனவே பெண்கள் கொடுத்துட்டு இருக்கோம், கொண்டு வருவோம், அது தப்பு இல்லை. ஆனா அதுல வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை நாங்க பொறுப்பு கொடுப்போம், ஆட்சித்தலைவருக்கு கீழே இதை கொண்டு வருவோம் என்று சொல்வதெல்லாம் இந்தியாவுடைய சிறுபான்மை சட்டங்களுக்கு எதிராக, அரசியல் சட்டத்துக்கு எதிராக. ஏற்கனவே இருக்க சட்டத்தை வக்ஃப் போர்டு பின்பற்றுது, நீதித்துறையை பின்பற்றுது, ரெவன்யூவை பின்பற்றுது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பின்பற்றுது. இதையெல்லாம் மீறி பாஜக ஒரு மோசமான, ஒரு தவறான, இந்திய மக்களுக்குள் ஒரு விரோதத்தை இந்து சகோதரர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உருவாக்குவதற்காண்டி இந்த காரியங்களை செய்யுது. மிக்க நன்றி. வக்ஃப் வாரிய திருத்த சட்டம், அதில் இருக்கக்கூடிய ஷரத்துகள் என்னென்ன, எதனால் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இது போன்ற உங்களுடைய பதில்கள் மிக்க விளக்கமாக அமைந்தன. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொடுத்த தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. வாழ்த்துக்கள்.